பாதை லட்சியமே என் கீதை சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக்கூடாது இல்லாம கீர சந்தோஷம் காண நெடுநாளாகாது துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை அனாதையாகவே திண்டாடி வாழும் அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காக நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காரா பாருங்கடா பாருங்கடா சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை கண்களை திறந்து நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே பஞ்சம் பசியனும் பத்தினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே பஞ்சம் பசியனும் பத்தினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம் கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம் மக்கள் சக்தியில் மறையுமடா 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 சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக்கூடாது இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாளாகாது துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை சத்தியமே என் பாதை லட்சியமே என் கீதை வெற்றி உண்டாகட்டும் சாத்தான் சார் வெற்றி எங்க இருக்குது அத்தை பச்சா எல்லாம் தோல்வி மேல தோல்வியே இருக்கு சாமியா விவசாயிங்க நெல்லு மூட்டைகள் உங்களுக்கு வந்து சேரலையா அது சாத்தான் சார் நீங்க ஒண்ணு இருக்கு சொல்ல வேண்டாம் அத்தை பச்சா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த தங்கமலை திருட இருக்கிற இடம் தெரிஞ்சுதா இல்ல சாத்தான் சார் காக்கி சட்டை போடாத போலீஸ்னு சொல்லிவிட்டானே அப்படின்னா காக்கி சட்டை போட்ட போலீஸ வச்சு அவனை பிடிக்கலாம். Good morning. So, you have decided to go to Thangamala? Yes, mummy. தங்கமலை திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு எங்க எஸ்பி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை பிடிக்கிறதுக்காக தங்கமலைக்கு போனா அந்த ஜனங்க கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஒரு ஷேப்ப மாத்தி என் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருவாங்களோ. வைத்தியம் பாக்குற உனக்கு என்ன தெரியும்டி? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமே, எல்லாம் தெரியும். அந்த ஜனங்களுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு கூட தெரியும். அதனாலதான் அந்த தங்கமலை திருட சமூக துரோகிகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். ஜஸ்டிஸ் வயித்துல பிறந்து திருடனை சப்போர்ட் பண்றாளே மம்மி. திருடன் இல்ல பல விதங்கள் இருக்குடி. போலீஸ் திருடனுங்க, லாயர் திருடனுங்க. யூ see, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு போலீஸையும் வக்கீலையும் மறைமுகமா திட்டியே. உனக்கு புத்தி இருக்கா? இல்ல,
எங்க விக்கிறாங்கன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல, சக்களத்திங்க மாதிரி. பின்ன என்ன மம்மி, இவ பேசுறத கேட்டு சும்மா இருக்கீங்களே? கோர்ட்ல அநியாயம் நடக்கலன்னு சொல்லக்கூடாதா? தீர்ப்பு சொன்ன கேஸ பத்தி நான் பேசக்கூடாதுமா. எதுவானாலும் தங்கமலை திருட குற்றவாளிதான். கரெக்ட் மம்மி. அந்த திருடனை பிடிக்காம தங்கமலையை விட்டு நான் வரமாட்டேன். தங்கமலை திருடனை பற்றி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு திருடங்களை விட போலீஸ்னா ரொம்ப பயமுங்க. கோபப்படாதீங்க மேடம். சேப்பு தொப்பியும் கையில கம்பையும் பார்த்துட்டாங்கன்னா பயப்படுறவங்க இவங்க. பாருங்க ஐயா, நோ பயம் நோ கவலை. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தங்கமலை திருட எப்படி இருப்பா அல்லது எந்த இடத்துல இருப்பான்னு உங்கள யாராவது சொன்னா 10,000 தருவாங்க அம்மா அவர்கள். 10,000? கோவிந்தா. அவரை கடவுள்னு நினைச்சு மாலை போடுவீங்களோ இல்ல திருடன்னு நினைச்சு விலங்கு போடுவீங்களோ? நல்லா யோசனை பண்ணுங்க ஆபீசர். யார் நீ? நான் ஒரு நாடோடி, சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். ஐயோ கடவுளே, என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்ன செய்வேன்? என்னங்க? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். குமார் ஹாஸ்பிடல்ல டிஸ்மிஸ் ஆயி காட்டுக்குள்ள வந்து அப்பாவிங்க ரத்தத்தை எடுத்து அவங்கள சாவடிக்கிறியா? உன்னை கோர்ட்ல பாத்துக்கிறேன். நெல்லு கண்ணு, உங்க ரகசியத்தை தெரிஞ்சு வெளியே சொல்ல போறியா கண்ணு? நீ இங்க இருந்து தப்பிக்க முடியாது கண்ணு. பயப்படாத கண்ணு. அழகான உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் எடுத்து உன் சவத்தை இந்த காட்டுக்குள்ள போட போறோம். டாக்டர் ஐயா பாத்துக்குங்க.
டாக்டர், அந்த பிளட் பாட்டில்ஸ் எல்லாம் அரசாங்கத்துல ஒப்படைச்சிடுங்க. ஹலோ டாக்டர், இங்க ஏன் இந்த வட்டாரத்துக்குள்ள வந்திருக்கீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இங்கேயே வந்தீங்க? இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களுக்கு முடிவு கட்டுற தங்கமலை திருடனை பார்க்க வந்தேன். ஓஹோ, எங்க அவனை பாத்தீங்களா? என் எதிரிலே தான் இருக்கான். ஐயோ, என்னங்க இது? இந்த காட்டுக்குள்ள வந்து உங்க புத்தி கித்தி மாறி போச்சா? என்ன பைத்தியம் மட்டும் பேசுறீங்க? பைத்தியம் பிடிச்சு பேசல, இது நிஜம். இங்குள்ள அப்பாவி மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்கிற நீச்சர்களின் பிடியில் இருந்து என்ன காப்பாத்து. ஓஹோ, அத பத்தி பேசுறீங்களா? அந்த தங்கமலை திருட சாராய கடைங்களை ஒழிச்சு கட்டி எங்க ஆளுங்க எல்லாம் காப்பாத்துறான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க இருக்கான் தங்கமலை திருட? அவனை பாக்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். என் கண்ணுக்கு தெரியலையே. நடிக்காதீங்க. என்ன காப்பாத்தின அந்த தங்கமலை திருட என் பொட்டை திருடிக்கிட்டு போயிட்டான். எதிரில இருக்கிற இந்த ராஜா அதை திருப்பி கொண்டாந்துட்டான். மயக்கத்தில் இருக்கும் நியாயத்தையும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சட்டத்தையும் எழுப்ப இந்த தங்கமலை ராஜா தான் தங்கமலை திருடனா மாறினா. இது சத்தியம். சரி கன்யா, உங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும் என் இதயத்தில் இருக்கிற உண்மை வெளியே வராது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.